ஓவர் இருக்காது. பாத்தீங்க அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. குட்டிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. பிரஜா குட்டி சிறுசா இருக்கிற பாத்தீங்க அப்படின்னா நான் மதுரை போய் பார்த்தேன். ரொம்ப குட்டியா தான் இருந்தாரு. அண்ணா மதுரையில இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? நேத்தே கிளம்பிட்டோம். நேத்தே கிளம்பிட்டீங்களா? ஆர்வக்கோளர்ல சொல்லுங்க. ஆர்வக்கோளாருக்கு அப்புறம் ஆர்வக்கோளாறுல சொல்லிட்டேன். அப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, ஆர்வக்கோளாறுல வந்து நைட்டே கிளம்பி வந்து ஈரோட்ல வந்து அக்காங்க வீட்டுல இருந்துட்டு அக்காங்களையும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் சிஸ்டர் கூப்பிட்டு அப்புறம் குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு இல்ல என்னதான் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வந்தாரு. அப்புறம் தான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாரு. நான் தான் ஃபர்ஸ்ட் ஐயா நிறைய கஷ்டம் போல இருக்குது. மக்களே முதல்ல சிஸ்டர் கூப்பிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அண்ணாங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்க பாருங்க குட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. அண்ணா பாத்தீங்க அப்படின்னா இந்த மிஷினரி ஐட்டம் எல்லாம் நிறைய பண்ணிருக்காரு. அவருதான் அப்படின்னு சொல்லுவாருங்க. ஆனா வீடியோ பார்க்க மாட்டேன் தெரியுமா? சரிங்க மக்களே, சேமராஜனா வந்திருக்காருங்க. ஜோடியா வந்திருக்காங்க. இங்க பாருங்க எதுக்காகன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கீரை விவசாயத்தை பத்தி தெரிஞ்சிருக்காண்டி இதுக்கு மேல இளஞ்சோடி இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜியை கத்து கொடுக்க வந்திருக்கீங்க. அவருக்கு கத்துக்க இல்ல, அவங்க அப்பாட்ட கத்துக்க வந்திருக்கீங்க. போடவே முடியாது. என்ன ஏன் ஃப்ளோல பேச அவர் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்காரு. இங்க பாருங்க. இங்க பாரு அங்கிட்டு வா. இப்ப வீடியோ பேசது இல்லையே. சிஸ்டர் இருங்க, அவர் வறுத்துடுவாங்க. இந்த பக்கம் வாங்க. நீங்க கொஞ்சம் வேலைங்க இல்லைங்க, வறுத்துறேன். அதெல்லாம் போன் ஆன் பண்ணி அங்கே இல்லைங்கண்ணா ப்ரோ, அங்கே இல்லைங்க. மக்களே சேமராஜனா வந்திருக்காரு. பாத்தீங்க அப்படின்னா 7 வருஷம் நட்புங்க. எதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து தென்னை விவசாயம் 25 ஏக்கர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமா பாத்தீங்க அப்படின்னா கீரை எல்லாமே உற்பத்தி பண்ணி மெட்ராஸ் அதே மாதிரி சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விதத்துல வந்துட்டு எங்கிட்டையும் எங்க அப்பா கிட்டையும் வந்துட்டு கீரை சம்பந்தமா நிறைய விஷயம் கேட்க வந்திருக்காரு. எனக்கு ஒரு அளவுக்கு தானே தெரியும். அப்பாவுக்கு தான் 40 வருஷம் அனுபவம். அவங்க கிட்ட போய் கேட்டுக்கோங்க. இப்ப என்ன கீரை பயிர் பண்ண போறீங்க? மாட்டி விட்டீங்களே. சரி, இப்ப என்ன கீரைங்க பயிர் பண்ண போறீங்க? அப்படி இல்லைண்ணா, இன்னும் இதெல்லாம் பொண்ணு இல்ல, கலர் ஆக்குறதெல்லாம் சரியில்லை. அப்படி இல்லைண்ணா, இதை தாண்டி வந்துட்டுனா நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப மணத்தக்காளி கீரையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. நீங்க குரோசான் அந்த ஸ்டோர் கான்டாக்ட் பண்ணினா நீங்க வெளிநாடு கூட சப்ளை பண்ணலாம். சரிங்களா? கொஞ்சமா சிம்பிளா ஆரம்பிங்கன்னா அதுக்கு அடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த முடிஞ்ச இவங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விவசாய உலகம் இனியன் அண்ணா மாமாக்கும் அண்ணாக்கும் ஒரு 7 வருஷ பழக்கம். அப்போ வந்து கோழி வளர்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. அப்படிதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சிச்சு. நம்மக்கிட்ட ஒரு 400-500 கோழிலாம் இருந்துச்சு. சிறுவிடை கோழிங்க நம்ம பெருசா பண்ண வச்சு நடத்திட்டு இருந்தோம். அப்போ இங்க வரும்போது நிறைய டைம் நம்ம இங்கே வந்திருக்கோம். பிரஜு சின்ன வயசா இருக்கும்போது அண்ணா அங்கே நிறைய டைம் வந்திருக்காங்க. மாமா எங்களை விட்டுட்டு அவங்க மட்டும் வந்திருக்காங்க. அப்பயுமே அப்பா அம்மா அக்கா எல்லாம் சேர்ந்துட்டு அங்கே கீரை வேலையெல்லாம் பயங்கரமா பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம கோழியில பெரிய ஆர்வம் இருந்ததுனால அதை நம்ம அந்த அளவுக்கு பெருசா கவனிக்கல. பட் இப்போ எல்லாரும் அந்த விஷயத்த பேசும்போது நம்ம கிட்ட இருந்த ஒரு விஷயத்த நம்ம சரியா பார்க்கலையே அப்படின்னுங்கிற மாதிரி தோணுச்சு. இன்னைக்கு வந்துட்டு அதெல்லாம் பார்த்து அப்பா கிட்ட இருந்து நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் இங்க வந்தோம். அப்ப அண்ணா கல்யாணம்லாம் ஆல, இப்ப அண்ணாக்கு 2 பசங்க. அவங்களெல்லாம் கூட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்க வந்திருந்தோம். அப்படியே பக்கத்துல பார்த்தா அண்ணாவோட அத்தையும் சாவித்திரி அத்தையும் கீரை படிச்சுட்டு இருந்தாங்க. அத்தை பேசுறது சரியா வீடியோல கேட்கல. என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன். எனக்கும் அத்தைன்னு தான் தெரியும், சாவித்திரி அத்தை கண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப எல்லாருமே யாரை பாருமே அத்தை அத்தைன்னு தான் கேக்குறாங்க. அத்தை இப்ப பயங்கர ஒரு ஃபேமஸ் ஆயிட்டாங்க. வீட்டுக்கு வர்றவங்க கூட கையை பிடிச்சிட்டு அத்தை அப்படின்லாம் இருக்கீங்களா அப்படி பேசுறாங்க. அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ யாருமே அந்த அத்தைங்கிற டேக் எல்லாருக்குமே அந்த மனசுல பயங்கரமா ஒரு பதிஞ்சிருச்சு. அவங்க கூட போய் யாரோ மருந்துக்காக அந்த கொவ்வாங்கீரை கேட்டிருந்தாங்களாமா. அதுக்காக 2 பேரும் உட்காந்து பறிச்சுட்டு இருக்கோம். அந்த வீடியோல வரும்போது எல்லாரும் வந்து பாசமா கேட்கறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சந்தோஷமா இருக்குங்கிறத அவங்க சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம கிட்ட. ஒரு சீன் போடுறாருமா. இந்த ஆளு எந்த வேலையும் பார்க்க மாட்டாரு. ஆமா, நான் வீடியோ பாக்குற மக்களுக்கு தெரியுமில்ல எவ்வளவு வேலை செய்யறேன். வீடியோ பார்க்கும்போது தெரியும். அது பூரா முழுசா அந்த அங்கிட்டு பின்னாடி அங்க ஒருத்தர் ஒடிச்சிட்டு இருக்காரு. குடும்பமா சேர்ந்து வேலை செய்யணும். அங்க போகணும், விக்கணும் பொருள். அப்புறம் அப்பா முடிச்சு போட நான் எடுத்துட்டு வரணும். முழுசா அப்பா அம்மா அவங்கதான் வேலை. வாய் அப்படிதானே இருக்கும். அத வாய் வீட்டுல வேலை செய்யறீங்க. வாய் பேசுறதுக்கு மட்டும் ஒரு பையன். முழுசா வந்து நீங்க சொல்லுங்க, உங்க பையன் சும்மா ஏன் சும்மா சொல்றான்னு சொல்லி.
கொஞ்சம் இருக்க பக்கத்துல வரும் என்ன கொண்டு போமா. அங்க எப்பவும் போல மாமா அண்ணாவை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கூட செட்டுக்கு ஆள் சேர்க்கறதுக்காக அண்ணாவோட அப்பாவை கூப்பிட்டுட்டாச்சு. அவங்களும் அதே போல நம்ம நினைச்ச போலயே நல்ல ஒரு டீம் சேர்ந்து அண்ணாவை எல்லாம் சேர்ந்து கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்தோம். அப்பா அங்க அன்னைக்கு சந்தைக்கு கொண்டு போறதுக்காக முருங்கைக்கீரையெல்லாம் பறிச்சுட்டு இருந்தாங்க. மத்தெல்லாம் ஓரளவுக்கு வேலை முடிஞ்சு இந்த முருங்கையை ஒடிச்சிட்டு போயிட்டு அங்க பறிக்கணும் அந்த வேலை. அப்பாவை நான் அன்னைக்கு எப்படி பார்த்தனோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் எனக்கு பேசுறாங்க. நான் பார்த்து ஒரு 6-7 வருஷம் இருக்கும். பட் இருந்தாலும் கூட அதே ஒரு நான் எப்படி பார்த்தனோ ஆளும் பாக்குறதுக்கு அதே மாதிரிதான் இருக்காங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஃபுல்லாக வாழை கீரை அதெல்லாம் போட்டிருந்தாங்க. இதை முடிச்சதுமே அப்படியே நேராக பசங்களை எல்லாம் கூட்டிட்டு ஏதோ ஒரு ஃபார்ம் ரைடு மாதிரி அவனுங்களை கூட்டிட்டு உள்ளே போயிட்டு கீரை தோட்டத்துக்குள்ள இறக்கி விட்டாச்சு. அவனுங்க பாட்டில் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக விளையாடிட்டு இருந்தானுங்க. ஆமாம், இதுதான் முருங்கை நம்ம பார்த்ததில்ல. வேண்டாண்ணா, வேண்டாம் வேண்டாம், எது வேண்டாம். இவனோட வேற மாதிரி இருக்குது முருங்கை. ஸோ இந்த இடங்கள்ல அப்படியே கீரை போட்டிருக்கிறது ரைட் சைடு ஃபுல்லாக தான் கோழி எல்லாம் முன்னாடி இருந்துருச்சு. நம்ம வருவோம் அப்படியே அந்த சைடே திரும்புறதில்ல. இங்கே கோழி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிடும். அதான் பாருங்களேன், இதே விஷயம் அன்னைக்கும் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் நம்ம எதை பார்க்குறோமோ அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இங்கிட்டு இருக்க விஷயங்களை நம்ம கவனிக்க கூட இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நம்மளுக்கு விவசாயமோ அது சார்ந்த இடங்களை பார்க்குறது ஒன்றும் புதுசு கிடையாது. பட் இருந்தாலும் கூட நம்ம போடாத பயிர்னு இருக்கும்ல, நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், தென்னை, கருப்புளுந்து, நெல், எள்ளு இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அது போக இங்கே வந்தோன்னா வாழை, முக்கியமாக கீரை தோட்டத்தெல்லாம் பார்த்தோன்னா ஏதாவது இது நம்ம சைடு ஒரு ரெகுலராக பண்ணுற ஒரு பயிர் இது கிடையாது. அதை நம்ம பார்க்குறதுக்கும் சரி பசங்களுக்கு காமிக்கிறதுக்கும் சரி ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்கிறது தோணுச்சு. இந்த கீரை தோட்டத்தில் வந்ததுமே எனக்கு பயங்கர ஜாலியாக ஆயிடுச்சு. அது என்னமோ தெரியல, அதுலேயும் பர்டிகுலர்லி இந்த பர்பிள் கலர் கீரையோட பர்சனல் ஃபேவரேட் ஆயிடுச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கீரை ஃபீலிங்கே இல்லை, ஏதோ ஒரு நல்ல சாப்பிட்ற மாதிரியான ஒரு இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்னு தெரில. இன்னும் இதை வளர்க்குறதுக்கு என்னெல்லாம் வேலைகள் இருக்குன்னு நான் முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கல. இருந்தாலும் கூட இதை பார்த்ததும் கீரை போட்டே அவனும் ஃபஸ்ட்டு இதில் வாங்குற கீரை இந்த கீரையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். பசங்க நம்ம ரெகுலராக பார்க்குறது இல்லாமல் ஒரு இடத்துல வந்து விட்டதும் சரி, நம்ம போகிற வரைக்கும் நம்மளை கூப்பிடவே இல்லை. ஒரே ஜாலியாக அதை பார்த்து ரசிச்சு ஒரே விளையாட்டை விளையாட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க பையனை அவங்களதான் உலகம் பூரா தெரியுமே. ஆமா, எவ்வளவு இடத்துல போட்டா எத்தனை கட்டு வரும்? அது ஒரு 10 சென்ட் இருக்கும் மொத்தமா. ஆமா, ஒரு பாத்தி. பாலாக்காய் நல்லா கலக்கிட்டு முடிச்ச அந்த சூடியாக நான் அனுப்புறேன். அந்த ஒரு பாத்தியில எத்தனை கட்டு வரும்? குடி வந்த மாதிரி குடி நல்லா தரமா வந்ததுன்னா ஒரு பாத்தி 50 கட்டு வந்தாலும் 35-50 கட்டு வரும். நான் மட்டும் போச்சு 50 கட்டு மேல வரும் ஒரு பாத்திக்கு. நீளமாக்குதல்ல அடுத்து 65 கட்டு 70 கட்டு வரும். நல்லா கிரல் வருது. மாலாக்கில் நல்லா வரும். 50 கட்டு 60 கட்டு வரும். 60 சும்மா சின்னதா இருக்குல்ல, நம்ம நின்றோம்ல அந்த ஒவ்வொன்றும் பாத்தி 5ல அந்த செவத்துல இருந்து அந்த கோட்டுக்கும் இந்த கோட்டு போட்டீங்கன்னா இது ஒரு 60-70 கட்டு வரும். போதும். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கரெக்டா விட்டீங்கன்னா 25 நாள்ல ஃபர்ஸ்ட் வந்துடும். 2வது கட் பண்ணி விட்டீங்கன்னா 20 நாளுக்கு முன்னாலே வந்துடும்.
அப்பாவுக்கு திங்கக்கிழமை ரொம்ப ஒரு ஹெக்டிக், ரொம்ப பிஸியான டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு பயங்கரமா வேலை இருந்துட்டே இருக்கும். அத்தனை கிரியும் பறிச்சு ஏத்தி எங்க சந்தை கொண்டு போகணும். பட் அவ்வளவு நடந்துட்டு இருக்கும் போது எனக்காக நின்று அத்தனையும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இனி என்னோட அப்பா பயங்கர ஸ்வீட். எப்படி தெரியுமா, நான் ஒரு விஷயத்தை எப்படிப்பா பண்ணலாமான்னு தான் கேட்டேன். நீ பண்ணு கண்ணு, நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்றேன் அப்படி பயங்கர ஸ்வீட்டா சொன்னாங்க. ஒரு விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் அவங்களால அவங்க கிட்ட இருந்து எந்த அளவுக்கு விஷயங்களை எனக்கு சொல்ல முடியுமோ கொடுக்க முடியுமோ அது அத்தனையுமே சொல்லிட்டாங்க. ஒன்னு சொன்னா நம்ம அடுத்து டவுட் கேட்போம்ல, அப்படி கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பிகாஸ் அடுத்தடுத்து இது இப்படி பண்ணும், இது இப்படி பண்ணும், இந்த அளவு நான் உட்கார்ந்து தான் இருந்தேன். அவங்க ஏஞ்சிட்டு இதை இப்படி இருந்து இந்த கையில இவ்வளவு புடிச்சு போட்டா கரெக்டா இருக்கும், அந்த மாதிரி இந்த மாதிரி பயங்கர சப்போர்ட்டாவும் மோட்டிவேட்டிங்காவும் பண்ணு பாத்துக்கலாம் கண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்படியே அங்க இருந்து தனோக்கா வீட்டுக்கு போயிட்டு இங்க வந்துட்டு எப்படி பார்க்காம போறது, வீடியோலயே பாத்துட்டு இருக்கோம்ல, அங்க உள்ளவங்க எல்லாரையும் பார்த்து பேசிட்டு வீட்டுல எல்லார்ட்டையும் சொல்லிட்டு அன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து அப்படி ரிட்டர்ன் கிளம்பி மதுரைக்கு வந்தாச்சு. டடா.